பாடகி கெனிஷா சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். அதில் தன்னை பற்றி பரவி வந்த வதந்திகளுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடிகர் ரவிமோகனுடன் தான் ஒரு கல்யாண பங்கனில் ஒரே வண்ண உடை அணிந்தது குறித்து பலர் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் அது குறித்தும் கெனிஷா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார். கெனிஷாவின் இந்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாடகி கெனிஷா இப்போது சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் பலருக்கும் பரிச்சயமானவராக மாறியிருக்கிறார். சில மாதங்களாக அவரை பற்றிய சில செய்திகள் சோசியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் நடிகர் ரவிமோகன் அவருடைய மனைவி ஆர்த்தியை பிரிந்ததற்கு காரணமே பாடகி கெனிஷா தான் என்று சில சர்ச்சைகளும் எழுந்து வந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்றில் கெனிஷா பேசியிருக்கிறார். அதில் கெனிஷா பேசும்போது, நான் சமீபத்தில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டேன். அப்போது என்னுடன் ரவிமோகனும் வந்திருந்தார். நாங்கள் ஒரே வண்ணத்தில் உடை அணிந்ததுதான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டது. அதற்கு காரணம் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் எனக்கு ரொம்பவும் தெரிந்தவர். அவருடைய குடும்பத்தோடு நான் பல வருடங்களாக பழகி வருகிறேன். அவர் அந்த கல்யாணத்திற்கு என்னை வர வேண்டும் என்று கூப்பிட்டிருந்தார். அதனால் தான் நான் அந்த பங்கனுக்கு வந்தேன். அதை போல நண்பர்கள் ஒரே வண்ண உடை அணிவது ஒன்றும் தவறில்லையே. அப்படிதான் நானும் அந்த பங்கனில் கலந்து கொண்டேன். ஆனால் அந்த பங்கனில் என்னை பற்றியும் பல தவறான கருத்துக்கள் பரவி வந்தது. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் தயாரிப்பாளர் ஐசரி கணேசனையும் சிலர் திட்டி இருந்தார்கள். அதற்கு நான் ஐசரி கணேசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிச்சுக்குங்க சார், உங்களுடைய மகள் கல்யாணத்தில் பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஏன் அப்படி மாறிச்சு என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு என்னால் சங்கடம் வந்திருக்குமோ என்ற வருத்தம் தான் இருந்தது என்று கெனிஷா பேசியிருக்கிறார். அதோடு தன்னை பற்றி தவறாக கமெண்ட் போடுபவர்கள் பற்றியும் கெனிஷா அந்த பேட்டியில் பேசியிருந்தார். அதில் என்னை பற்றி அதிகமான கமெண்ட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதுவெல்லாம் என்னை எந்த வகையிலும் ரியாக்ட் செய்ய வைக்காது. என்னை கோபப்படுத்த வேண்டும் என்று சிலர் அவர்களுடைய கோபத்தை எல்லாம் கமெண்ட்களில் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கிறது. காரணம், அவர்கள் இந்த அளவிற்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களா என்று கேள்விகள் எனக்கு வருகிறது. ஒருவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் அவர் அடுத்தவர்களை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆனால் சோசியல் மீடியாவில் அடுத்தவர்களை பற்றி சிலர் இதுபோல தேவையில்லாத ஆபாசமான கமெண்ட்கள் போடும்போது அவர்களுடைய குடும்பத்தில் அதே பிரச்சனையை சந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த கோபத்தை தான் இதுபோன்று கமெண்ட்களில் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என நெகட்டிவ் கமெண்ட் போடுவர்கள் பற்றியும் கெனிஷா பேசியிருக்கிறார்.